தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. அருளின் காலத்தில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். திருநேற்று புதன். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 6 வார்த்தைகள் 1-6 மற்றும் 16-18 முடிய. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, இறைவனின் அன்பை உணரவும் இறைவனோடும் அயலாரோடும் ஒப்புரவாகி புது படைப்பாய் நம்மை மாற்றிக்கொள்ளவும் மனமாற்றத்தின் வழியாக இழந்து போன ஆசிரை நாம் நிறைவாய் பெற்றுக்கொள்ளவும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒப்பற்ற காலமாம் இந்த தவக்காலத்தில் அருளின் காலத்தில் அடியெடுத்து வைத்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் தாமே தன் வல்லமையாலும் தூய ஆவியின் துணையாலும் வழிநடத்தி இதை பயனுள்ளதாக மாற்றிட நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இறை அன்பை சுவைக்கிற நாளாய் இது அமைந்திட இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் அற்புதமான அன்பின் நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றேன். உங்களுக்காக இந்த காலங்களிலே சிறப்பாய் மன்றாடுகின்றேன். அன்பு சொந்தங்களே, தவக்காலம் துவங்கியாயிற்று. இதோ இந்த நாளிலே குருவானவர் நம்முடைய நெற்றியிலே திருநீற்றை சிலுவை அடையாளம் வரைந்து, மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்கின்ற நம்முடைய ஒன்றுமில்லாத இயலாமையை நிலையற்ற தன்மை நமக்கு வெளிப்படுத்தி காட்டி மனம் திரும்பி நற்செய்தி நம்புங்கள் என்கின்ற புதிய வாழ்விற்கு நம்மை அழைத்து செல்கின்ற காலமாய் இந்த காலம் துவங்கி இருக்கின்றது. இந்த காலத்தினுடைய மையமாக இருப்பது இன்றைய முதல் வாசகத்திலே யோவேல் சொல்வதை போல திரும்பி வாருங்கள், ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். எதற்காக? ஒப்புரவாவதற்காக. எப்படி? இன்றைய நற்செய்தியை படிக்கின்ற 3 புண்ணியங்களாக இருக்கின்ற நோன்பு, தர்மம், ஜெபத்தின் வழியாக இறைவனோடும் அயலாரோடும் நம்மோடும் ஒப்புரவாகி உடல் உள்ள ஆன்மா அனைத்து காயங்களும் சுகப்படுத்தப்பட்ட முழுமையான மனிதர்களாய் உயிர்ப்பிலே பங்கெடுக்க நம்மை அழைக்கின்ற காலமாய் இது அமைந்திருக்கின்றது. இந்த தவக்காலத்தினுடைய வரலாற்று பின்னணியை பார்க்கின்ற பொழுது ஏறக்குறைய 325 தான் நீசிய பொதுச்சங்கத்திலே முதல் முறையாக இந்த லென்ட், அதாவது தவக்காலத்தினுடைய வார்த்தையானது பயன்படுத்தப்பட்டது. அந்த வார்த்தையினுடைய பயன்பாடானது 3 நிலைகளிலே வளர்ச்சி பெற்றதாக இருக்கின்றது. முதலாவதாக இயேசு 40 நாட்கள் தவ நோன்பு இருந்து தன் பணி வாழ்வை துவங்கியதை போல நாமும் நம்முடைய ஆன்மீக வாழ்வை பயணத்தை தொடர்வதற்கு 40 நாட்கள் நோன்பிருந்து நம்மையே உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக என்று சொல்லி துவங்கப்பட்டது. தொடர்ந்து சில ஆண்டுகளிலேயே இது அடுத்த பரிணாமத்தை கடந்து போயிற்று. எவ்வாறு? நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்யும் நாட்களாக, தன்னுடைய பாவத்தை நினைத்து இறைவனிடம் மன்னிப்பை கேட்கின்ற காலங்களாக, உயிர்ப்பிற்காக தன்னையே தயாரிக்கின்ற காலங்களாக இந்த நாட்கள் உருவெற்றன. 3வது பரிணாமமாக 2 நிலைகளிலே, அதாவது புதிதாக கிறிஸ்தவர்களாக மாறுகின்றவர்களை தயாரிப்பதற்கு ஏற்ற காலமாக இந்த 40 நாட்கள் பயன்படுத்தப்பட்டன. இயேசுவின் மதிப்பீடுகளையும் கிறிஸ்துவத்தின் மதிப்பீடுகளையும் புதிதாக வருபவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற காலமாக இந்த காலம் அமைந்து உயிர்ப்பின் நாளன்று திருமுழுக்கின் வழியாக அவர்கள் திருச்சபையின் அங்கமாக மாற்றப்பட்டார்கள். 2வது படியாக இந்த 4ஆம் நூற்றாண்டானது வேதகலாபனின் காலமாகவும் இருந்தது. தப்பறையான கொள்கைகள் மிக விரைவாக பரவுகின்ற காலமாகவும் இருந்தது. இந்த 2இன் வழியாக தாய் திருச்சபை விட்டு வெவ்வேறு காரணங்களுக்காக விலகி சென்றவர்கள், மாறி போனவர்கள், தடம் பிறண்டு போனவர்கள் தன் நிலை உணர்ந்து மீண்டும் திருச்சபையை நோக்கி வருகின்ற பொழுது அவர்கள் தங்கள் தவறிப்போன நேரங்களை நினைத்து மனம் வருந்தி அந்த தவறுக்காக தன்னையே வருத்திக் கொள்கின்ற காலமாகவும், மீண்டும் திருச்சபையில் இணைவதற்கு தன் விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதற்கு ஏற்ற காலமாகவும் இந்த 40 நாட்கள் பயன்படுத்தப்பட்டன. இவ்வாறு அவர்கள் தன்னையே ஒருத்து தன்னுடைய தவறுக்காக மனம் வருந்தி திருச்சபையின் மன்னிப்பு கேட்கின்ற பொழுது பெரிய வியாழன் அன்று அவர்கள் சமூகத்தோடு இணைக்கப்படுகின்றார்கள். உயிர்ப்பின் ஞாயிறு அன்று திருச்சபையிலே மீண்டும் அங்கத்தினராக மாற்றப்பட்டார்கள்.
இவ்வாறு இந்த தவக்காலத்தினுடைய பயிற்சியானது வெவ்வேறு வடிவங்களை பெற்றதாக அமைந்திருக்கின்றது. இத்தகைய பாரம்பரிய மிகுந்த இந்த தவக்காலத்தில் நாம் பயன்படுத்துகின்ற சாம்பலை பற்றி, திருநீற்றை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது இது சாதாரண மற்ற பொருள்கள் எரிப்பதிலிருந்து பெறப்படுகின்ற சாம்பல் அல்ல, மாறாக கடந்த வருடம் பாடுகளின் ஞாயிறாக இருக்கின்ற குருத்தோலை ஞாயிறு என்று பயன்படுத்தப்பட்ட குருத்தோலைகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட புனிதப்படுத்தப்பட்ட சாம்பல் தான் நம்முடைய நெற்றியிலே சிலுவையாக வரையப்படுகின்றது. இந்த சாம்பல் எதை குறிக்கின்றது? நம்முடைய மன வருத்தத்தை, மனம் மாறுவதற்கான விருப்பத்தை தெரிவிக்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. இதற்கான விவிலிய பின்னணியை பார்க்கின்ற பொழுது, பழைய ஏற்பாட்டிலே பாவ பரிகார பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற பொழுது அந்த பலியிடுகின்ற ஆடானது பாளையத்திற்கு வெளியே அது அறுக்கப்படுகின்றது. அந்த ரத்தம் உடன்படிக்கை கூடாரத்தின் மீது 7 முறை தெளிக்கப்படுகின்றது. அந்த அடிக்கப்பட்ட ஆடானது தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கின்ற பலிபீடத்தின் தீயிலே சுட்டு எரிக்கப்படுகின்றது. அப்படி எரிக்கப்பட்ட அந்த ஆட்டுடைய சாம்பல் அது கொட்டப்பட வேண்டிய இடத்திலே கொட்டப்படுகின்ற பொழுது பாவத்திற்காக மனம் வருந்த விரும்புகின்றவர்கள், பாவத்தை நினைத்து மனம் வருந்துகின்றவர்கள் இந்த சாம்பலை எடுத்து அந்த சாம்பலிலே அமர்ந்து சாக்கு உடை உடுத்தி தன்னுடைய மனமாற்றத்துடைய விருப்பத்தை வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கின்றது. இதற்கான விவிலிய ஆதாரங்கள் லேவியர் புத்தகம் 6:8-11 வரை இருக்கின்ற வசனங்களிலும், எண்ணிக்கையில் 19 1-10 வரை இருக்கின்ற வசனங்களிலும் இதை காணலாம். மேலும் இவர்கள் சாம்பலில் அமர்கின்ற பொழுது சாக்கு உடை உடுத்திக் கொண்டு தன்னுடைய மன வருத்தத்தை வெளிப்படுத்தியதாக இருக்கின்றது. யோபு புத்தகம் 2:6, 30:19, 42:6 இவற்றில் படிக்கின்ற பொழுது சாக்கு உடை உடுத்தி சாம்பலில் அமர்ந்து தன் வேதனைகளை யோபு வெளிப்படுத்தியதாக சொல்லப்பட்டிருக்கும். மேலும் மன வருத்தத்தினுடைய வெளிப்பாடாக நாம் பார்க்கின்ற பொழுது திருப்பாடல் 42 படிக்கிற பொழுது தாவீது சாம்பலில் அமர்ந்து சாக்கு உடை உடுத்தி தன்னுடைய மனமாற்றத்திற்காக ஜெபித்ததாக, தானியேல் புத்தகம் 9:3 படிக்கின்ற பொழுது தானியேல் பாவ பரிகாரத்திற்காக மக்களுக்காக பரிந்து பேசி நோன்பிருந்து ஜெபித்ததாக சொல்லப்படுகின்றது. யோனா புத்தகத்தில் 3:6 நினிவே நகருக்கு யோனா இறைவனுடைய செய்தி அறிவிக்கின்ற பொழுது அரசன் முதல் அனைவருமே சாக்கு உடை உடுத்தி சாம்பலிலே அமர்ந்து தன்னுடைய மன வருத்தத்தை வெளிப்படுத்தியதாகும். ஆண்டவரே, இந்த நிலையை கண்ணோக்கி எங்கள் பாவங்களை மன்னித்து அதிலிருந்து தண்டனைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாரும் என்று சொல்லி ஜெபிப்பதாக அமைந்திருக்கிறது. இவ்வாறு ஜெபிக்கின்ற பொழுது யோனா புத்தகம் 4 படிக்கின்ற பொழுது கடவுளும் தன் மனதை மாற்றிக்கொண்டு அழிவிலிருந்து அவர்களை காப்பாற்றியதாக சொல்லப்படுவதை போல நாமும் நம்முடைய பாவ நிலையை உணர்ந்து அதற்காக மனம் வருந்துகின்ற பொழுது கடவுள் நம் பாவங்களை மன்னித்து நமக்கு புது வாழ்வை கொடுப்பார் என்பதன் அடையாளமாகத்தான் நம்முடைய நெற்றியிலே இந்த சாம்பல் சிலுவை அடையாளம் வரைந்து மனம் மாறி நற்செய்தி நம்ப நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இப்படி பாரம்பரியமாக நாம் இந்த நிகழ்வை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த தவக்காலம் நமக்கு சுட்டி காட்டுகின்ற பாடங்கள் என்ன என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, முதலாவதாக தவக்காலம் மனமாற்றத்தினுடைய காலமாக இருக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்திலே யோவேல் சொல்வதை போல திரும்பி வாருங்கள், திரும்பி ஆண்டவரிடம் வாருங்கள் என்கின்ற வார்த்தைக்கு ஏற்றார் போல நம்முடைய மனதை மாற்றி லூக்கா புத்தகம் 15 எவ்வாறு தந்தையின் அன்பை விட்டு பிரிந்து போன ஊதாரி மைந்தன் தன் நிலை உணர்ந்து மீண்டும் தந்தை நோக்கி திரும்பி வருவதை போல நாமும் கூட நம்முடைய நிலையை உணர்ந்து மனம் வருந்தி என்னோட மன்னிப்பை கேட்டு ஆண்டவரை நோக்கி திரும்பி வருகின்ற காலமாக இந்த காலம் அமைந்திட வேண்டும். மேலும் இந்த மனமாற்றம் வெறும் உள்ளத்தளவிலே நின்றுவிடக் கூடாது. மாறாக மத்தேயு 3:8 படிப்பதை போல நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள் என்ற வார்த்தைக்கு ஏற்றார் போல நம்முடைய மனமாற்றம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய செயலிலே வெளிப்படக்கூடியதாய் அமைந்திட வேண்டும். இத்தகைய மனமாற்றம் என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. இது நமக்கு சவால் விடுகின்ற ஒரு காலமாகவும் இருக்கின்றது. எதிலிருந்து? நமது பாவ வாழ்வில், அநீத வாழ்வில், சுயநலம் மிகுந்த வாழ்வில், அகங்கார வாழ்வில், ஆணவ வாழ்வில் இருந்து வெளிவர, அதிலிருந்து இறைவை நோக்கி திரும்பி வர நமக்கு சவால் விடுகின்ற காலமாகவும் இந்த காலம் அமைந்திருக்கின்றது. இரண்டாவதாக தவக்காலம் நம்முடைய பாவத்திற்காக வருத்தப்பட்டு
மனம் வருந்துகின்ற காலமாக இருக்க வேண்டும். அதுதான் இன்றைய திருப்பாடலில் படிக்கிற பொழுது 51 ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனில் நாங்கள் பாவம் செய்தோம் என்று சொல்லி தாவீது பாடுவதாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்படி மன வருத்தம் என்பது வெவ்வேறு நிலைகளிலே வழிகளிலே வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். உடலை வருத்தி கொண்டு தன் வருத்தத்தை வெளிப்படுத்துவர்கள், உள்ளத்தையும் உணர்வையும் கட்டுப்படுத்துவதன் வழியாக, தேவைகளை குறைத்துக் கொள்வதன் வழியாக, ஆடம்பரமான செயல்பாடுகளையும் நிகழ்வுகளையும் தவிர்ப்பதன் வழியாக, பிறருக்கு ஈவதின் வழியாக மன வருத்தத்தை வெளிப்படுத்தி காட்டக்கூடியதாக அமைந்திருக்கும். அடுத்ததாக இந்த தவக்காலம் நம்மை அன்பு வாழ்வு வாழ அழைக்கின்ற காலமாக இருக்கின்றது. நம்முடைய ஊனியல்பின் செயல்பாடுகளினாலும் இந்த உலகத்தின் ஈர்ப்புகளினாலும் எத்தனையோ நேரங்களிலே கலாத்தியர் புத்தகம் 5:21 படிக்கின்ற ஊனியல்பின் இச்சைக்குரிய காரியங்களில் அடிமைப்பட்டவர்களாக சண்டை சச்சரவு, காய்மகாரங்கள், மனத்தாங்கல்கள், பொறாமை, பகைமை, விரோதம், வருத்தம், மனக்காயங்கள், காயப்படுத்திய நிலைகள் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் ரோமர் புத்தகம் 12:21 படிப்பதை போல தீமையை நன்மையால் வெல்லுங்கள் என்ற வார்த்தைக்கு ஏற்றார் போல இறைவனுடைய ஆவியால் இயக்கப்பட்டு நம்முடைய சொல்லாலும் நம்முடைய செயல்களாலும் பகைத்த நேரங்களை, வெறுத்த தருணங்களை, மனிதர்களை ஏற்று அவர்களை அன்பு செய்கின்ற, அவர்களை அரவணைத்து அவர்களோடு இணைந்து இந்த உயிர்ப்பின் மக்களாய் நம்மை மாற்ற வாழ அழைக்கின்ற காலமாக இந்த காலம் அமைந்திருக்கிறது. மேலும் இந்த தவக்காலம் இறைவன் நம்மை அன்பு செய்ததை நாம் முழுமையாக அறிந்து கொள்ளவும், அந்த அன்பின் வெளிப்பாடாக நாமும் பிறரை அன்பு செய்கின்ற, நாமும் இறைவனை அன்பு செய்கின்ற, எவ்வாறு நம்முடைய வார்த்தையால் அல்ல மாறாக இறை சட்டங்களை கடைபிடிப்பதன் வழியாக, யோவான் புத்தகம் 14 சொல்வதை போல, என் கட்டளைகளை கடைபிடிப்பவர் என் அன்பில் நிலைத்திருக்கின்ற வார்த்தை கேட்டார் போல இறை கட்டளைகளை கடைபிடித்து இறை அன்பை வெளிப்படுத்தி காட்டுவர்களாக இருக்க நம்மை அழைக்கின்ற காலமாகவும் இந்த தவக்காலம் அமைந்திருக்கிறதாகவே இது அன்பை வெளிப்படுத்த வேண்டிய காலம். அன்பின் பரிணாமங்களாக இருக்கின்ற பரிவு, இரக்கம், மன்னிப்பு, கருணை இவற்றை வெளிப்படுத்தி ஒருவரை ஏற்றுக்கொள்கின்ற காலமாக இந்த காலம் அமைந்திட நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. மேலும் இந்த காலம் ஜெபத்தின் காலமாக அமைந்திருக்கின்றது. இயேசு தன் பணிவாழ்வை துவங்குவதற்கு முன்னால் இறை திட்டத்தை அறிந்து கொள்ள 40 நாட்கள் நோன்பிருந்து ஜெபிக்க சென்று சொல்லப்படுகின்றது. அதை போலவே நாமும் நம்முடைய வாழ்வின் நிலைகளை அறிந்து கொள்ள இந்த காலங்களை ஜெபத்தின் நேரங்களாக, இறை பிரசனத்தை வாழ்கின்ற காலங்களாக நாம் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் திருச்சபையானது இந்த நாட்களிலே நற்கருணை கொண்டாட்டங்களிலும் அருட்சாதன கொண்டாட்டங்களிலும் கல்வாரி வழியிலும் அடிக்கடி பங்கெடுக்க அழைப்பு விடுக்கின்றது. சிலுவை பாதையை தியானிப்பதன் வழியாக இயேசுவின் பாடுகளை நினைத்து, அதன் வழியாக நம்மை நினைத்து நம் பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பை கேட்கின்ற காலமாக இதை மாற்றிக் கொடுத்திருக்கின்றது. ஆகவே இந்த தவக்காலம் நாம் இரக்கத்தின் மக்களாக, அருளின் மக்களாக நாம் வாழ்வதற்கு துணை புரிவது என்னவெனில் நம்முடைய ஜெப வாழ்வு. ஆகவே அதிகமாய் ஜெபத்திலே ஈடுபடுபவர்களாக இருக்க வேண்டும். இப்படி இந்த மனமாற்றம், மன வருத்தம், அன்பின் செயல்பாடுகள் மற்றும் ஜெபம் இவை அனைத்தும் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என்பதைத்தான் இன்றைய நற்செய்தியின் வழியாக இயேசு நமக்கு சொல்லி காட்டுகின்றார். வெளிவேடத்தனமாக, பிறருடைய புகழுக்காக, பாராட்டுக்காக நம்முடைய இந்த தவக்காலின் செயல்பாடுகள் அமைந்து விடக்கூடாது. மாறாக உள்ளார்ந்த அன்போடு நம்மை ஆண்டவரிடமும் அயலாரிடமும் கூட்டி வந்து சேர்க்கின்ற செயல்பாடுகளாக இந்த தவக்காலத்தின் செயல்பாடுகள் அமைந்திட வேண்டும். இரண்டாவதாக, நாம் செய்கின்ற அனைத்து செயல்களும் மனிதர்களுக்காக அல்லாம மாறாக கடவுளுக்காக செய்வதாக நினைத்து நாம் செய்கின்ற பொழுது அந்த செயலுக்கான ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அன்பு சகோதரமே, பெரும்பான்மையான சமயங்களிலே நாம் எடுக்கின்ற தவ முயற்சிகள் அனைத்தும் மனிதர் பார்வைக்காக செய்கின்ற பொழுது அதனுடைய புண்ணியங்களையும் அதனால் வருகின்ற அருளையும் நாம் இழந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்று பரிசேயர்கள் வாழ்ந்ததை போல இந்த தவக்காலம் ஒரு மாறுபட்டதாக இருக்கட்டும். நம்மை ஆண்டவனை நோக்கி பார்க்கின்ற, அயலாரிலே நம்மை கரைத்துக் கொள்ளுகின்ற நாட்களாக அமையட்டும். அப்பொழுது உண்மையிலேயே இந்த நாட்கள் ஆசீர் மிகுந்த நாட்களாக, அருளின் நாட்களாக இருக்கும். அப்படி அந்த நாட்கள் அருளை பெற்றுக் கொடுக்கின்ற பொழுது உயிர்ப்பின் நாளன்று
இறைமகன் இயேசு நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்வார், என் மகன் காணாமல் போயிருந்தான், மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றான். என் மகன் பாவத்தினாலே இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றெழுந்திருக்கின்ற சொல்லி உயிர்ப்பின் மக்களாய் இயேசுவோடு இணைந்து புது படைப்பாக மாற்றப்படுவோம். நம்முடைய பழைய மனித இயல்புகளை களைந்தெறிந்து புதிய மனித இயல்பை நாம் அணிந்து கொள்கின்ற மக்களாக நாட்கள் நம்மை மாற்றட்டும். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.